மேகதாது விவகாரம் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம் எழுதியிருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்து அவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மேகதாது விவகாரம் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா, நீங்க தொடரலாம். மேகதாது விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு இரண்டு மாநில அரசுகளுக்கு, அதாவது தமிழகம் மற்றும் கர்நாடக இரண்டு மாநில அரசுகளுக்கும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறும் அதற்கு தகுந்த நேரத்தை அறிவுறுத்துமாறும் தற்பொழுது மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ கடிதமானது இரண்டு மாநில அரசுகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இரண்டு மாநில தலைமை செயலர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் இந்த கடிதத்தில் இரண்டு மாநில அரசுகளும் தங்களுக்கு தகுந்த நேரத்தை, மேகதாது விவகாரம் குறித்து பேசுவதற்கான நேரத்தை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திடம் தெரிவிக்கலாம் எனவும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என்ற ஒரு கருத்தை அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் நேற்று முன்தினம் நிதின் கட்கரி அவர்களை நேரில் சந்தித்த கர்நாடக முதல்வர் குமாரசாமி அவர்கள் தமிழக அரசினுடைய பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும் எனவும் அதற்கு கர்நாடக அரசு எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும் இருக்கிறது என்ற ஒரு கருத்தினை நேரில், அதாவது நிதின் கட்கரியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து இன்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தில் இருந்து தமிழக அரசிற்கு இந்த கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஜனவரி மாதத்தில் இந்த மேகதாது குறித்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான சமரச பேச்சுவார்த்தை கூட்டமானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என மத்திய நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, மேகதாது அணையினுடைய விவகாரத்தை பொறுத்த அளவில் மத்திய நீர் ஆணையமானது அணையின் கட்டுமானம் குறித்த விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான அனுமதியை அவர்களுக்கு வழங்கி, அதாவது கர்நாடக அரசிற்கு வழங்கி இருக்கிறார்கள். அதனுடைய தயாரிப்பு பணிகள் கர்நாடக அரசானது மும்முரமாக இறங்கியிருக்கும் இந்த சூழ்நிலையில் மேகதாது விவகாரம் குறித்த சமரச பேச்சுவார்த்தைக்கு மத்திய நீர் அமைச்சகத்தின் சார்பாக, அதாவது நிதின் கட்கரி சார்பாக இரண்டு மாநில அரசுகளுக்கும் தற்பொழுது கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. சுசித்ரா, தற்போது மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ச்சியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மத்திய அரசு இரு மாநில அரசுகளையும் முதலமைச்சர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடப்பதற்காக அழைத்திருக்கிறது. உகந்த நேரத்தை ஒதுக்குமாறு முதலமைச்சருக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எழுதியுள்ள கடிதத்தில் கோரியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.